ஹாய்ப்பா, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு கோவிந்தன் வீட்டில் காலையில் டிஃபன் என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, இது ஒரு அச்சய பாத்திரம். எல்லார் வீட்லேயும் அச்சய பாத்திரம் இருக்குது. இது நம்ம வீட்டில் ஒரு அச்சய பாத்திரம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா நீச்சல் தண்ணி தான். இதில் வந்து கொஞ்சம் சாதம் வேறு இருக்குது. அதனால் நாங்கள் தண்ணி சோறுன்னு சொல்லுவோம். தண்ணி சோறுனா சூடாக வந்து வடிக்காமல் வைக்கிறது தண்ணி சோறு தான். இது நீச்சல் தண்ணியில் போட்டு வச்சு சாப்பிட்றது புளிச்ச தண்ணி சோறு. சரிங்களா? இது பாருங்க, இது ஆம்லா நெல்லிக்காய் ஊறுகாய். இதில் வந்துட்டு சுண்டல் சுண்டல் இது வந்துட்டு பசங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், தோசை மாவு இருக்குது, அப்புறம் சாம்பார் இருக்குது. இது இட்லியாகவும் ஊற்றிக்கலாம், தோசையாகவும் ஊற்றிக்கலாம். இதுதான் இன்றைக்கி காலையில் கோவிந்தன் வீட்டில் டிஃபனு. வாங்க சாப்பிட்லாம். இப்போ மருத்துவ குறிப்பு என்ன அப்படின்னா, நம்ம தலையில் வந்து பொடுகு டேண்ட்ரஃபெல்லாம் இருக்கிறதுனால நிறையா வெங்காய ஷாம்பு, வெங்காயப்பூ பொடி என்னென்னமோ நம்ம போடுறோம். நிறையா ரெமிடிஸ் எல்லாம் சொல்கிறத கேட்டு ஏதோ பண்ணுறோம் வைக்கிறோம். அதில் தீர்வு ஆகுறவங்களுக்கு ஓகே, தீர்வு இல்லை அப்படின்றவங்களுக்கு ஒன்றும் இல்லைப்பா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வெங்காய தோல் தான். அதை வந்துட்டு எப்போல்லாம் நம்ம உரிக்கிறோமோ அதை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடணும். அதை வந்துட்டு நான் இப்போ தலை குளிக்க போகிறோமோ அரை மணி நேரமாக ஊற வச்சாலும் சரி, இல்லை ஒன் டே ஃபுல்லாக ஊற வச்சுட்டு நீங்கள் மறுநாள் குளித்தாலும் சரி, நல்லா அதில் தலையில் ஊற்றி மசாஜ் பண்ணி நீங்கள் வந்துட்டு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, தேய்ச்சி நல்லா குளிச்சுட்டு வந்தீங்கன்னா டேண்ட்ரஃப் வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிடும், பொடுகு வராது. இதனால் தலையில் வந்துட்டு பேன் ஈர் எதுவுமே வராதுங்கப்பா. இதை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க சாப்பிட்லாம்.